அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையில் மறுவாழ்வு முகாம் அது யாருக்கானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ரத்த சொந்தங்கள், சொந்த நாட்டிலேயே அகதியாக இருக்கக்கூடிய உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்த சில கயவர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தா புதுக்கோட்டை மாவட்டம் இந்திரா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இந்த இடத்தை ஒதுக்கியிருக்காங்க. எப்போ ஆக்கிரமித்தாங்க அப்படின்றது அந்த பர்டிகுலர் டேட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுவும் தெரிஞ்சிடும். இப்போ அரசு நிலங்களை மீட்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழக அரசு முன்னெடுத்துட்ருக்காங்க. மகிழ்ச்சி தான். அதை உரையாக எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா தனியார் ஆக்கிரமித்து அவங்க ஒரு தனியார் கம்பெனி வச்சுருக்காங்க, வேறு இல்லீகல் இஷ்யூக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இவங்க கண்டுக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. 40-50 வருஷமாக தங்கியிருக்க மக்கள், இதே அரசு தான், தாவேகா அரசு தான் சொல்லிச்சு, நான் வந்தேன் அப்படின்னா 40 வருஷமாக தங்கியிருக்க மக்களுக்கு அவங்களுக்கான, அதாவது மின்சார கட்டண பில்லு, வாட்டர் பில்லு இதெல்லாம் வச்சுருந்தா நான் அவங்களுக்கான குடியுரிமைக்கான அந்த பட்டாவை நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இப்போ சொன்னது தாவேகா. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளே பார்த்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த 36 வீடுகளை இடித்து தள்ளுச்சு. இதுதான் அந்த அரசு பண்ணுமா அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு வருது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா, தனியார் மருத்துவமனை, ஓம் சக்தி மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். செட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் இருக்குது. அந்த பகுதியில் இருக்க மருத்துவமனையில் 7 மாத கர்ப்பிணி பெண் அவங்க போய் 7வது மாதம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 7வது மாதம் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அந்த இன்ஜெக்ஷனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று டிடி, இன்னொன்று டெட்டனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, இன்னொன்று T3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த 3 ஊசி தான். இது 7வது மாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு போடக்கூடிய ஊசி. இது அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னா, என் மனைவிக்கு 7வது மாதம் ஊசி போட்டாங்க. அப்போது நான் அந்த மருத்துவமனையில் அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், செவிலியர்கிட்ட கேட்டேன், ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை பாப்பா, எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மெடிசன் தெரியும் ஐயா, சொல்லுங்கள், எங்களுக்கு இன்னொரு டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சகோதரிகிட்ட கேட்டேன். அவங்க அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த இன்ஜெக்ஷன் இதுக்காக தான் போடுறோம், இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக தான் நாங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாம்பிள் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சமாக ஒரு ட்ராப் 2 ட்ராப்பு ஃபஸ்ட்டு பாடியில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அது அவங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வெயிட் பண்ண வைப்பாங்க. அவங்க பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷனை அவங்க போட மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு டெஸ்டிங்கும் பண்ணாமல் ஒரு இன்ஜெக்ஷன் ஃபுல்லாக அவங்க போட்டிருக்காங்க. அதனால அந்த சகோதரிக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. கையிலேருந்து நிறங்கள்லாம் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஈரோட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், சுதா மருத்துவமனை, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய டாப் ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க. குழந்தை தவறிடுச்சு. அண்ட் இதை சிசேரியன் பண்ணி வெளியே எடுக்கல அப்படின்னா, ஆனால் ஹார்ட் பீட்டும் அவங்க கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுதா மருத்துவமனையில் சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், தனியார் மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 மருத்துவமனை நினைக்கிறேன், 8000 800 சரியாக தெரியல எனக்கு, கணிசமான எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையை, அரசாங்க மருத்துவமனையை பார்த்துக்கிறத விட தனியார் மருத்துவமனையை அதிகமாக பார்த்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, பேர் சொன்னால் என் மேலே வழக்கு போட்டுருவாங்க. அந்த அமைச்சர் இந்த நிலவரத்துக்கு, அதாவது இந்த நிலவரம் சொல்ல முடியாது, கலவரம் தான் சொல்லணும், இந்த கலவரத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? ஏன்னா 7 மாத சிசு அது. ஒரு தனியார் மருத்துவமனையின் அலட்சியத்தால் அந்த ஹாஸ்பிட்டலில் 6 சீஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. 6 பேருமே மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 6 மருத்துவருமே இருந்தும் அந்த மருத்துவமனையில் அந்த பர்டிகுலர் டைப்பில் எந்த மருத்துவரும் இல்லையா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா மருத்துவர் ஊசி போடல, செவிலியர் தான் ஊசி போடுவோம், எல்லாருமே செவிலியர் தான் ஊசி போடுவாங்க. பட் டாக்டரே அங்கே இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணோட உறவினர் சொல்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்க சமயத்தில் இந்த பக்கம் சேலம் மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை, சேலத்தில் இருக்குது தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு போவாங்க இல்லையா, ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு போகிறவங்க பைசா கேட்டிருக்காங்க. இவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் ஊழலே பண்ண மாட்டோம், ஊழலுக்கு எதிராக இருக்கிறவங்க லஞ்சத்துக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. இப்போவும் ஜிஹெச்சில் அந்த காசு கேட்குற நிலைமை இருக்கே. இந்த நிலைமை எப்போ மாறும்? ஏன்னா ஏழை எளிய மக்கள் தான் ஜிஹெச்சுக்கு போகிறாங்க. தரமாக இருக்குது இல்லைன்றதை தவிர்த்து என்னால் பணம் கொடுத்து பார்க்க முடியல சாமி அப்படின்ற காரணத்தினால தான் ஜிஹெச்சுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டாக, தண்டனையாக தான் எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா
நீ ஏன் இங்கே வர்ற, இங்கே வந்தாலும் காசு கொடுத்து தான் ஆகணும். இந்த காசு கொடுத்து பார்க்குறதா இருந்தால் தான் அவங்க வந்து ஜிஹெச் ப்ரைவேட்டுக்கு போயிருப்பாங்களே, எதுக்கு ஜிஹெச்சுக்கு வராங்க? ஜிஹெச்சுக்கு வர்றவங்களே ஏழை எளிய மக்கள் தான். அவங்கக்கிட்டேயும் பணம் 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 இந்த அலையிற பண பிசாசுகளுக்கு இந்த தமிழக அரசு என்ன பதில் தரப்பு? ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் மாற்றம்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் பேருக்கு தான் மாற்றம்ன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா என்னோடய பார்வைக்கு அப்படி தான் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தா, இது வரைக்கும் கடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எவனாவது ஒருத்தன் பண்ணி வச்சுருந்தா அதுக்கு தான் நீங்கள் பேர் எடுக்கிறீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், அதை வந்து டிவிக்கு ஆட்சியில் அது சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த திட்டம் என்னைக்கு கொண்டு வந்தது? ஜனவரி மாதம் கொண்டு வந்தது. ஜனவரி மாதம் யார் ஆட்சியில் இருந்தால் அந்த புரிதல் கூட இல்லாமல் டிவிக்கு அரசாங்கம் தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லலை. உங்கள் கட்சிக்காரங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. டிவிக்கு கட்சி உறவுகள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தான் ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டத்துக்கு நீங்கள் பேர் வைக்க சொல்லுங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் எவனோ பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களே அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா இதை தான் திமுக பண்ணுச்சு, இதைத்தான் அதிமுக பண்ணுச்சு, அதைத்தான் நீங்களும் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் மாற்றமா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. நன்றி, வணக்கம்.